வேதத்தை கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனை அடைய முடியாது, எந்த ஒரு நன்மைகளையும் காண முடியாது. வேதத்தை, பரிசுத்த வேதத்தை வாசிக்கிற பொழுது மிகவும் இஷ்டப்பட்டு வாசிக்கணும். என்ன செய்யணும்? மிகவும் இஷ்டப்பட்டு வாசிக்கணும். கஷ்டப்பட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்க அப்படிதானே? ஆனா அதை இஷ்டப்பட்டு சாப்பிட்டு பாருங்க, மகிமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், பூரிப்பா இருக்கும். அதே போலதான் இந்த பரிசுத்த வேதத்தை எப்பொழுதுமே மிகவும் இஷ்டப்பட்டு படிக்கணும். அல்லேலூயா. 2 வசனம் படித்தாலும் சரி, 2 அதிகாரம் படித்தாலும் சரி, 20 அதிகாரம் படித்தாலும் சரி, எவ்வளவு படித்தாலும் நேசித்து வாசிக்க வேண்டும். இஷ்டப்பட்டு வேதத்தை வாசிக்கணும்.